ஆமாம் தம்பி, இப்போ தான் வந்தோம். கரெக்டாக மணி 11:30 மணி. எப்பயுமே சாயந்தரம் நைட் ஆயிடுச்சு. நாங்கள் எப்பயுமே வெல்கம் பேக் டு ஜெகாவைஷு சேனல். அது ஃபஸ்ட்டு அதுலேருந்து தான் ஆரம்பிப்போம். வெல்கம் பேக் டு JegaVaishu சேனல். vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எதனால vlog லேட்டாக ஆச்சு, எதனால போடலை அப்படின்றக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். ஆமாம், அதையும் ஒரு வீடியோவை போடுவோம். இப்போ தான் வந்தேன் நான். காலையில் அங்கே போனோம்னா இன்னைக்கு வயசுக்கு இன்னைக்கு ஆமாம் காலையில் 11:30 மணிக்குள்ள அங்கே போயிட்டோம். ஸோ நைட் ஆமாம் விடிய காலையில் இன்னைக்கு நமக்கு ப்ரொமோஷன் இருந்தங்காட்டி வீட்டில் இருந்து நாங்கள் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடித்தோம். இவங்க பைத்தியம் நடிக்கிறாடுகள் கொண்டு நைட் பார்த்தீங்கன்னா மணி 11:30 மணி ஆயிடுச்சு. இந்த டைம் தான் வருவோம். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாதனால பார்த்தீங்கன்னா வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன தெரியும் திடீர்னு vlog எடுத்திருக்கேன். அது பொண்ணு நான் தான் டிசிச்சி நான் தான் வந்துட்டு இது பண்ணேன். ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினேன் தம்பி. சில எப்படி சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் பல வருஷம் கனவு, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். செம்ம ஒரு ஆளு உள்ள உட்காரலாம். இல்ல நல்லா இருக்கு. கீழே நான் உட்காந்துக்கலாம், மேல வயசு உட்காந்துக்கலாம். ஸோ ரொம்ப ஆசை உட்கார முடியாது, உள்ள போக முடியாது. பேசலாம் இங்க வந்து பேசலாம். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினதுதான் தம்பி. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வீட்லயே வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ், அது நம்ம ஹைட்டுக்கு, அதுவும் என்னோட கொஞ்சம் ஹைட்டு தான் அது. இதெல்லாம் அந்த மாதிரி வாங்கன்ற எல்லாத்துக்கும் ஒரு கனவு தானே. அந்த மாதிரி நானும் வாங்கி வச்சேன். பழைய ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா வச்சிருந்தேன். 15 வருஷமா 15,000 கொடுத்து வாங்கினேன். திருப்பி கொடுக்கும்போது வெறும் 3,000 தான் வாங்கிட்டு போனாரு. அது ஒரு 5,000 தான் தள்ளிட்டு போனாரு. 15 ஓட்டிட்டேன். அதே சேம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த ஒரு மிக்சி கூட வச்சிருந்தேன். அதுவும் 15 வருஷமா வச்சிருந்தேன். அதுவும் பழசானதுக்கு அப்புறம் புதுசாக மிக்சி வாங்கிட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் கேக்கெல்லாம் வெட்டி நல்லா ஜூம்னு கல்யாணம் பண்ணுற வைக்க மாதிரி புதுசாக வைக்கும் போதே நல்லா கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணேன். vlog போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்களே கமெண்ட்ல. சரி, கமெண்ட் நிறைய பேர் சொல்லி கீழே டேக் பண்ணி ஹாப்பி பர்த்டே ஃப்ரிட்ஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படிதான் போட்டிருந்தாங்க. நாங்க என்னைக்கு வாங்கணுமோ அன்னைக்கு தான் அதுக்கு ஹாப்பி பர்த்டே. அதுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான். இல்ல அதுக்கு கொஞ்சம் வசதி பத்தல. அது இதுல நிறைய விஷயம் இருக்கு, வாங்கி காட்டுறேன். பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க வந்த அன்னைக்கே. பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து விழுந்திருக்குமா, நான் பாத்துட்டோம். இங்க எப்படி தெரியல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏதோ பண்ணிருக்க தம்பி. இவ ஏதோ பண்ணிருப்பேன் நம்ம கிட்ட. இப்ப என்னோட ஐஃபோன் வந்து என்னோட கனவு. அந்த கனவு வந்துட்டு நான் இன்னும் அது கடனை இன்னும் கட்டி முடிக்கல. யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா இவ தான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா. அப்ப எனக்கு டவுட் யார் மேல வரும். ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த இது இருக்கு தெரியுதா, நான் இதை இப்படி விளையாடுவேன். என்னோட ஐஃபோன் வந்து விளையாடுவேன். அப்போ இங்க சுக்கா இருக்கே, என்னடா இதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு டிசைன் வந்துட்டு இருக்காங்கன்னு ஓபன் பண்ணி, ஆனா உண்மையில டிசைன் மாதிரி தான் இருக்கு. பேக் சைடுல பார்த்தோம் கீழே விழுந்து. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இப்படிதான் நாங்க அந்த ஒரு டிஸ்பிளே தான் போயிருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா பேக் சைடு ஃபுல்லா நொறிஞ்சிருச்சு. அது நான் காரணம் இல்ல, வீடியோ எடுக்கிற அண்ணாவா காரணம். அது வேற விஷயம். அதுக்கு அடுத்து கடன் கட்டல, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற எதுவுமே இல்லை. ஒரு வருஷம் சரி விடுமா, தலைக்கு வந்தது தலப்பா ஓட போச்சு. கல்ல கேக்குறா என்கிட்ட, சிலுசுலாம் உடஞ்சி கிடந்துச்சு, சரி பண்ணிட்டியான்னு கேக்குறா. எனக்கு அப்படி எனக்கு வயிறுலாம் எரியுது எனக்கு. பாத்தீங்கன்னா லூசா இருக்கு. நிக்காது விட்டுரு. பாத்தீங்கன்னா இது வந்து கூலிங் வந்துட்டு இது வந்து மைனஸ். பாத்தீங்கன்னா இப்ப நான் கம்மியா வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுல வந்துட்டு கம்மியா தான் வச்சிருக்கேன். இது மாத்திக்கலாம். 23 ஆமா நிறைய வச்சிருக்கோம். அதெல்லாம் லாஸ்ட்ல தான் 23, 21. ஆனா நான் அதிகமா வந்து 15 தான் வச்சிருக்கேன். எதுவுமே ரெண்டுமே இது வந்து ஃப்ரீசருக்கு, இது வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு, ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டோம்னா அதை சொல்லி கொடுத்தாங்க தம்பி, மறந்துட்டேன். இல்லை நம்ம வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கிட்டே நம்ம எங்கேயா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்றபடி நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணலாம் வேண்டாம். இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் டெம்பரேச்சர் அதெல்லாம் இல்லை தம்பி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க தம்பி, மறந்துட்டேனே. அந்த பையனுக்கு கால் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்து நம்ம
அப்புறம் கேளு ஏய் வச்சிட்டு வா மொத வைஷோ வச்சிட்டு வா நீ பேஸ் பாடுறதெல்லாம் கேக்குறீங்க அப்படியா அழகா போடுறா தம்பி இப்ப என்ன தெரியுமா இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜாவோ நம்ம யூஸ் இது வந்து ஒரு ஃப்ரீசர் தானே இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜாவோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது இருக்கு இல்லையா இதை அமுத்துனோம்னா நாளைக்கு முன்னா கூட சவுண்ட் கேட்கும் எப்படி இல்லையா ஐயோ தெரியல எவன அத்தியா ஐயோ தம்பி சொல்லி கொடுத்தாங்க தம்பி மறந்துட்டேன் ஈரம்மா நம்ம நாளைக்கு டியூஷன் போறோம் டியூஷன் போய் கத்துக்குறோம் இல்ல அந்த பையன் வந்து கால் பண்ண அந்த பையன் வருவாரு சொல்லி கொடுப்பாரு சரி ஓகே ஓகே இவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னா உள்ள நிறைய ஈக்கோ இருக்கு கண்டிப்பா இது வந்து என்ன பிரைஸ்னு பாத்தீங்கன்னா அமைதியாரு இது வந்துட்டு என்ன பிரைஸ்னு பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன் ஜஸ்ட் 1,50,000 நோ 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 அது நம்ம நெக்ஸ்ட் அது நம்ம வீடெல்லாம் வாங்கி நம்ம வந்து ஒரு இடத்துல இது நம்ம வீட்டுக்கு தேவையா அதாவது எப்படின்னா அத்தியாவசியத்துல நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ்னு ஒன்று வேணும் இல்லையா அதுக்காக ஏன்னா எங்க வீட்டில் சின்ன ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு பத்தல ஸோ அதில் வந்து பொருட்கள் வைக்கிறதுக்கு பத்தலை அதனாலதான் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இல்ல இது பொய் ஒரு நிமிஷம் இது பொய் அப்படிதான் வாங்கணும் பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு அதான் இடம் பத்தல சோ அதுக்காக தான் வாங்கணும் அதுல பாத்தீங்கன்னா ஒயரோட ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு ஆனா அது கிடையாது உள்ள இந்த பொருளோட ஸ்மெல் வந்து ஒரு சட்னியோ 2 நாள் கிடையாது நாங்க அதெல்லாம் வைக்க மாட்டோம் யார் சொன்னாங்க குழம்பு சாப்பாடுலாம் வச்சதே கிடையாது இப்போ வரைக்கும் ஏய் நாங்க சாப்பிடுறது அப்பப்போ முடிச்சிருவோம் நான் எப்பவுமே தம்பி எனக்கு ஃப்ரிட்ஜ்ல வந்து பொருள் வைக்க பிடிக்காது எனக்கு பழங்கள் வைப்போம் பால் வைப்பேன் மாவு வைப்பேன் அவ்வளவுதான் காய்கறி கூட பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு வாங்கி செஞ்சுட்டு போயிடுவேன் அதனால வந்து அதையெல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் பால் எப்பயுமே உள்ள இருக்கும் மாவு இருக்கும் பால் வைக்கிறது சின்னூடு டப்பா இருக்கும் அது மாதிரி வச்சு போனாங்க தாச்சோட ஃப்ரிட்ஜ் வாங்குறேன் சம்மருக்கு சேர்த்து வாங்கிட்டேன் அது பத்தாதனால வாங்கிட்டு தம்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 50 கிட்ட வந்துச்சு மறந்துட்டேன் மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா பில்லு பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வேற ஒண்ணு படிச்சேன் என்னது வீட்டு திறக்கிறதுக்கு அம்பானியை கூப்பிட்டுறதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா அது நெக்ஸ்ட் vlogல சொல்லுவோம் நாங்க இப்போ மணி வந்தாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பார்த்துட்டு இருக்கோம் ஐடியாவே இல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்டா இருக்கு மணி பாத்துக்கோங்க மணி 11:30 மணி ஆயிடுச்சு நைட்டு அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் கங்கலான் படத்துக்கு நீங்க தான் கோல்ட் சப்ளை பண்ற மாதிரி யாரியா நீ கமெண்ட்ஸ்ல வருதா யார் அது கங்கலான் பட ட்ரைலர் கீழ JegaVaishu சப்ளை அந்த படமே இன்னும் பார்க்கல நான் அது அடுத்த vlogல பாத்துக்கலாம் கண்டிப்பா சரி ஓகே இப்போ வேற என்ன டவுட் எதனால இந்த கலர் வாங்கணும் பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து அழுக்கு படாம வச்சுக்கணும் அழுக்கு படும் இருந்தாலும் அழுக்கு வந்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா அதுக்காக தான் வந்து இந்த கலர் அதுவும் யானை கலர் கருப்பு கிடையாது இது யானை கலர் நான் சாம்பாருக்குள்ள கையை விட்டு வந்து இப்படி தலைவனா அழுக்காயிடும் தானே அழுக்காயிரும் மூக்குல சவுண்ட் கலர் ஆயிரும் கரெக்ட் தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ ஏன்னா அவன் பாக்குறான் டெய்லி பாக்குறான் வந்த அன்னைக்கு வந்து அவன் எவ்வளோக்கெவ்வளோ சப்போர்ட் பண்ணானோ போட்டு வெளுத்து வாங்கக்கான்னு சொல்லி இப்போ வந்து எனக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க வைஷு அது நீ சொன்னா உடனே சாம்பிள் கட்டற பாத்தீங்களா அதுதான் காதுல பஞ்சு வச்ச மாதிரி இது பத்தியா ஏதோ ஒரு செவுட்டு மிஷின் வாங்கி மாட்டேன் தெரியல வைஷு பிறந்ததுலேருந்தே காது கேட்காம அது அதெல்லாம் நான் கூப்பிட்டா மட்டும் தான் காது கேட்காது அப்பெல்லாம் இல்ல மாமி சரி மம்மி என்னடா மாமிடா இல்ல மாமி சரி ஓகே இப்போ என்ன ஓகே -15 லாக்கினும் உள்ள கேக் மைனஸ் இல்ல கம்மியா தான் வச்சிருக்கேன் சோ கூலிங் போதும் ஏன்னா மழை காலமா இருக்கு இல்லையா அதனால கூலிங் போதும் ஆனா -15 வச்சிருக்கீங்க அதிகமா இருக்குங்கறியா இல்ல கம்மி -23 தான் அதிகம் இது வந்து -23 தான் அதிகம் 90 and அதுக்கு ஆப்போசிட் 3 ல தான் வைக்கிறேன் எப்பவுமே நீ சொல்லி கொடுத்தாங்களே அழுத்தி கண்டுபிடிச்சிட்டேன் இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா இந்த பக்கம் மாறிடும் இந்த பக்கம் மாறிடும் ஃப்ரிட்ஜுக்கு வந்துச்சு பாத்தியா இப்போ அழுத்தி பிடிச்சோம்னா இந்த பக்கம் மாறிடும் சுமாரு நான் பண்றேன் நீ நகை வச்சு கிளி விட்டத பேசுங்க என்னடா ஆஃப்ல ஆயிடுச்சு கையில வந்துட்டு இதோ இவ்வளவு நகை இருக்கு அதனால எங்க அம்மா பயப்படுறாங்க ஐயோ ஐயோ கடவுளே மாமா இருமா கைரோவை
ஏலே யாவது ஏர்லே மாறிச்சு. அப்பாடா. ஓகே பாத்துலாமா? என்ன இருக்கு? அது வந்து ஃப்ரீசர் தம்பி. அது ஃப்ரீசர் சரி. ஃப்ரீசர்ல இருக்கும்ல. ஃப்ரீசர்ல போய் என்னடா வைப்பாங்க? ஃப்ரீசர்ல ஐஸ்கிரீம் வைக்கலாம், கோல்ட் ஐஸ்கிரீம் வைக்கலாம். அதுக்கெல்லாம் வசதி இல்லப்பா. இந்த ஃப்ரிட்ஜ் என்ன ரேட் சொன்னீங்க? ஏன் பாப்பா? கண்ணாடி பாப்பா நீ கை சொல்லாத விடு, கொஞ்சம் தயவு செஞ்சு கை எடுத்துரு. ஐஸ் கட்டி பரவாயில்ல எடு, நான் பாத்துக்கிறேன். நீ நல்லா இருக்கும் உடைக்க. பரவாயில்ல வேணாம். நான் ஊத்தி கொஞ்சம் பேசாம இருக்கியே கொஞ்சம். இப்படி பாப்பா சொரண்டது பாப்பா. அது மேல இருந்துச்சுமா. ஏன் பாப்பா இப்படி வேணும்னே பண்ற? பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஐஸ் கட்டியெல்லாம் நான் பண்ணிதான் குறைச்சிருப்பாங்க. காசு கொடுத்து வாங்குறது நான் தானே வாங்கினேன். அப்ப நீ குறைச்சா ரத்தம், நான் குறைச்சா தக்காளி சட்னி. ஃபுல்லா வந்து தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். ஸோ தெரியாத ஒன்று இப்படி பண்ணா தெரியாம இப்படி பண்ணா உள்ள கொட்டிக்கும், அதுவே கொட்டிக்கும். நீங்க சொல்லும்போது தண்ணி ஊத்தி நான் மண்ணுல போட்டுட்டு. ஸோ இது தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நமக்கு ஐஸ் கட்டி வேணும்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காகன்னு சொல்லிடுறேன். இதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கூல் பேக். இப்போ நம்ம கரண்ட் போயிட்டு வச்சுக்கோங்களேன், இதில் எப்பவுமே கூலிங் ஓவராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கெட்டு போகிறோம், நம்ம வந்து கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக 2 நாளைக்கு கரண்ட் வராது, உங்களுக்கு வந்து கூலிங் ஏதாவது வரைக்கும் கூலிங் ஏதாவது வைக்கணும்னா மட்டும் நீங்கள் இதுக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையா? ஃப்ரிட்ஜாடி கூட தப்பு கணக்கு போட்டுறாத. அப்புறம் ஸோ இங்கேயும் நம்ம சைடில் எல்லாமே வச்சுக்கலாம், என்னென்ன வைக்கணுமோ வச்சுக்கலாம். வாங்கினா வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி vlogக்கு வரல. நன்றி வணக்கம் டாடா. தம்பி ஃப்ரிட்ஜ் வாங்குறது என்னமோ புதுசாக தான் வாங்கினேன். அதே ஃப்ரிட்ஜ் இருந்தது மட்டும் எல்லாத்தையும் எடுத்து இதில் வந்து மாற்றி வச்சேன். இல்ல இதுக்கு வந்து எங்க அம்மா என்ன தெரியுமா பிளான் பண்ணாங்க, எல்லாமே வாங்கணும் தான் நம்ம இருந்தேன். அம்மா அது இல்ல, எங்க அம்மா புது ஃப்ரிட்ஜாவே பார்க்கணுன்ற காண்டி இந்த வேலையில பார்த்து வச்சிருக்காங்க. கரெக்டா? இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, வைஷுவை கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்காகவே சில திங்ஸ்லாம் வாங்குறதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு பார்த்து நிஜமா நம்புடா. மோது பாரு. ஏய் அதெல்லாம் நல்ல பொருள் தான் கொண்டாங்க ஃப்ரிட்ஜுக்கு. அப்புறம் அதை நீ சந்தேகப்படுறியா? நீ என்ன நீ சந்தேகப்படலாம்? நீ அதை நீ சந்தேகப்படுறியா? நீ மிளகா பொடி இல்லடா தம்பி, வெல்லம். வெள்ளை எவ்வளவு ஃப்ரிட்ஜ்ல வைப்பாடப்பா. வெள்ளம் இருக்கு, கிறிஸ்மஸ். ஸோ இது வந்து எல்லாமே பொங்கல் சாமான். ஏன் உள்ள போய் பொங்கல் வைக்கலடா? எல்லாமே போடலாம் காலுக்கு. பொங்கல் பொங்கலுக்கு வாங்கி வச்சிருக்கேன். பொங்கலுக்கு இல்லடா, பொங்கல் செய்யறதுக்கு வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து எதுக்குன்னு சத்தியம். ஏய் சும்மா இரு. ஆனா நீ வந்து கஞ்ச பிசாரி தெரியும். இவ்வளவு கஞ்ச பிசாரி அம்மா பத்தி என்ன அப்ப வீட்ல என்ன நீ சாப்பிடுற? இல்ல மம்மி கஞ்ச பிசாரி வேற. ஆனா இவ்வளவு கஞ்ச பிசாரி எனக்கே வந்துட்டு டவுட்டா இருக்கு. இல்ல கஞ்ச பிசாரி காணாம. இல்ல எங்க அம்மா நானாச்சும் வாட்டர் பாட்டில் பைத்தியம், துணி பைத்தியம், கர்ச்சீஃப் பைத்தியம். எங்க அம்மா என்ன பைத்தியம்னா கட்டப்பை வீட்ல வந்து எல்லா சொல்ல விடுங்க. நீ சொல்ற மாதிரி பேசுறேனா? கட்டப்பை பைத்தியம், இந்த மாதிரி டப்பா பைத்தியம், பாத்திர பைத்தியம், கரண்டி பைத்தியம், டம்ளர் பைத்தியம், டீ பைத்தியம், டிவி பைத்தியம். சாரி டீ பைத்தியம். அதுதான் சொல்றேன். இல்ல நான் வந்து இந்த கட்டப்பை விட மாட்டேன். ஆனாலும் வெளியே போகும்போது திரும்பி கட்டப்பை வாங்க மாட்டேன். நான் திருப்பி காசு கொடுத்து அங்கே பை வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் உள்ள கட்டப்பை எடுத்து போக மாட்டேன். அது என்னவோ தெரியல, எனக்கு அந்த கட்டப்பை மேலே ஒரே அடிக்ட்டு. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அண்ணாச்சின்னு இருக்கா, அது ஃபுல்லுமே கட்டப்பை தான் எங்கள் வீட்டில்.
பாத்தீங்கன்னா எனக்கு இது காலைல எந்திரிக்கும் போது எனக்கு இது இல்லாட்டி நான் பைத்தியம் ஆயிடுவேன். ஸோ என்ன தூங்குறவளை எழுப்பிடுவாங்க. பால் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லலையா மாவுலாம் பத்தியா அரைச்சு வச்சிருக்கேன் பாத்தியா. இன்னைக்கு வந்து ஜெயா வாங்கி கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு புட்டிக்குல இருந்து ஆட்டையை போட்டு வந்தேன். ஆட்டையெல்லாம் நான் போட்டேன். பாத்தீங்கன்னா பால் பாக்கெட் அட்வான்ஸா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு நான் ஒன்று கேட்கணுன்ட்டே இருந்தேன். அது என்னது? இது வந்து பன்னீரா இது வினிகர். ஆமா வினிகர் தூக்கி புதினா. ஏங்க நான் இன்னும் திங்ஸ் வாங்கலதான் நான் ஒத்துக்கிறேன். என்னைக்கு இதை வாங்கினோ அன்னிடம் தக்காளி கூட நான் வாங்கல. இதோ நிஜமா எனக்கு என்னன்னா கண்ணேன்னு வச்சிருக்காங்க. அதுவும் அழுகி போய் என்ன நாஸ்தி அடிச்சு. ஃப்ரிட்ஜ் சரியில்லை. வெண்டைக்காய் சூப்பி பேசிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி 2 மாசம் ஆச்சு. 2 மாசமா இந்த 2 மாசம் இல்ல 1 மாசம் தான் ஆச்சு. அப்படியா? சரி 1 மாசம் ஒரு தக்காளி பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் நான் வந்துட்டு வாங்குனால பார்த்து ஜூஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆமா வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனா எதுவுமே போடல. அது வாங்கி இதாகி போச்சு. பாத்தீங்கன்னா வீட்டுல வந்துட்டு ஜாம் எல்லாம் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இஞ்சி எல்லாம் இருக்கு. அதுவே நல்லா இன்னும் ஃப்ரிட்ஜ் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன்டா. இங்க பாரு எப்படி இஞ்சியே வாடி போச்சு, வெண்டைக்காய் வாடி போச்சு, எல்லாமே வாடி. இதெல்லாம் நீ 1 மாசம் வச்சிருந்தா வாடி போகாம என்னப்பா ஆகும் பாத்தியா? தேங்காய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பழைய ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாத்திருக்கீங்க. ஆமா அது அப்படியே இருக்கு. பழைய ஃப்ரிட்ஜ்ல பல மாசமா இருந்திருக்கு. நோ பாத்தீங்கன்னா தேங்காய் எப்படி பாத்தீங்கன்னா தேங்காய் இதுதான் தேங்காவா? ஆமா. இதுல வந்து நம்ம எக் எல்லாம் வச்சுக்கலாம் தம்பி, தெரியுதா? எக் வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா வெறும் சும்மா பாத்ரூம் நாளைக்கு ஏதாவது காய் வாங்கினா உள்ள போட்டு வச்சுப்பேன். ஆனா நான் ஆக்சுவலி வந்து நான் ஒரு கவர் பைத்தியம். நானே ஒத்துக்கிறாரு ஒரு கவர் பைத்தியம். சோ என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து பேசிட்டு இருக்கல நான் இல்ல. அது ரொம்ப நேரம் திறந்து வச்சிருக்கீங்க. வெடிக்கும் போது மூடிங்க. போது அலாரம் கொடுக்குதா? இரு உள்ள வச்சுக்கிறேன். பாத்துக்கா அடுத்த மாசம் எடுத்து காட்டுறேன்ல. இது வந்து நான் கவர் பைத்தியம். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல வந்து கவர் வந்துட்டு நிறைய பிளாஸ்டிக் கவர் சேர்த்து வச்சோம்னா அது இல்ல பிளாஸ்டிக் கவர் சேர்த்து வச்சு அவங்க போட்டோம்னா 100 ரூபாய் 50 ரூபா அந்த மாதிரி தருவாங்க. அதனால கவர் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். எங்க அம்மாட்ட டப்பா. இல்ல நீங்க நினைக்கிற முடியல, நான் வந்து அப்படி மோசமான ஒரு பெண்மணி எல்லாம் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு காயிலிருந்து பழங்கள்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும். நானும் பார்க்குறேன் என்னால் காய்கறி இது என்னைக்கு வாங்கணும் அன்னையிலேருந்து வீட்டுக்கு காய்கறி வாங்க முடியல. ஸோ எதுக்கு சும்மா இருக்கிற பழைய ஃப்ரிட்ஜில் இருந்ததெல்லாம் தூக்கி இதில் வச்சேன். அது இன்னைக்கு வெளிப்படையாக வெளியே வந்துருச்சு. ஸோ வாங்கி நாளாயிடுச்சு. அது எப்போ காரி துப்புது திறந்து உள்ள. இவனும் டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் தான் இருக்குன்னு திறந்து வச்சுப்பா உள்ள. இந்த உலகத்துல இது ஜாம் வந்து லிக்விட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது என் வீட்டுல பாக்குறது. அது கெட்டு போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால வந்து என்னை யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. நாளைக்கு எல்லாமே வாங்கி வச்சு திரும்ப பாருங்க தெரியுதா லிக்விட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஆனால் நான் இதில் உள்ள திங்ஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால நீங்கள் வந்து யாரும் பயப்படக்கூடாது. அது நல்லபடியே தான் இருக்கணும். ஒன்றும் எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ பால் மட்டும் அப்பப்போ எடுத்துப்பேன் வச்சுப்பேன். மாவு அவ்வளோதான். இப்போதைக்கு டீ போட்டு கூட குடிக்கிறது இல்லைங்க. நேற்று போய் காய் ஆமா ஆக்சுவலி எங்க அம்மா வந்துட்டு நேற்று வந்து காய் இருந்தாலும் வெளியே வச்சிட்டீங்க. வாங்கிட்டு வந்தேன். தக்காளியும் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது? அதனால தான் தூக்கி வெளியே வச்சேன். ஸோ என்னன்னா அது எனக்கு எப்படி சொல்றதுன்னா இதுக்காக போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கிட்டு வந்து அங்கங்களாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில வந்து அதில் எதுவுமே வைக்காம இருந்தேன். ஸோ இதை வேணா வச்சுக்கிறேன். ஸோ இதான் எங்களுடைய ஃப்ரிட்ஜ் விளாக். அதனால யாரும் திட்டாதீங்க. நெக்ஸ்ட் எல்லாமே வாங்கி இது ஃப்ரிட்ஜ் திட்டலாம் கூட நம்மள வந்து பரிதாபம் தான் பண்ணணும். வீட்ல ஒண்ணுமே இல்ல பாத்தீங்க. வீட்ல ஒண்ணுமே இல்லைங்க. ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவே வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. வேற எப்படிலாம் வீடியோ கொடுப்போம். அடுத்த வீடியோ என்னடா யூடியூப் வருமானம் எப்படி எவ்வளோ இவன் மெயின்லயே கை வைக்கிறா. ஆமாக்கா உண்மையாலுமே நானே போட்டுடலாமா? அதான் அம்பானியே வராருங்கிறாங்க வீடியோ ஓபனிங்க்கு. ஆமா வருமானம் நெக்ஸ்ட் வீடியோ வேணா நான் யூடியூப் வருமானத்தை பத்தி வேணா வீடியோ போடுறேன். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. கம்மிங் சூன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா என்னுடைய புட்டிக் சேனலுக்கு வந்து ப்ளீஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல சாரீஸ் வந்து மற்ற புட்டிக் கூட நம்ம கிட்ட வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மற்றதுக்கும் நமக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ல இருக்குன்றது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்துட்டு இதுக்கப்புறம் நிறைய ஃபன் காமெடிஸ்லாம் வரும். வந்து வீடியோ பண்ணலாமா தூங்க வருது. ஓகே பாய் 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 குட் நைட். சும்மா வந்துருச்சு தம்பி.